نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத்னா அலி ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. திருமிதியில 156 995 இலக்கமாக இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு தயார் செய்து விட்டீர்கள் என்று சொன்னால், ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுறதுக்கு எல்லாம் தயார் செஞ்சு வச்சாச்சு, தண்ணி கொண்டு வந்தாச்சு, அந்த குளிப்பாட்டுறதுக்கு உண்டான எல்லா விதமான பொருள்களும் தயாராக இருக்குது. ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு ஜனாசாவை நீங்கள் குளிப்பாட்டி விட்டால் ரெண்டு விஷயத்தை தாமதப்படுத்த வேணாங்கிறாங்க. ஒண்ணு, குளிப்பாட்டுவதற்காக வேண்டி ஒரு ஜனாசாவை நீங்கள் தயார் செய்து விட்டால் தாமதப்படுத்தாதீங்க. ரெண்டாவது, ஒரு ஜனாசாவை நீங்க குளிப்பாட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பிரேதம் நீராட்டப்பட்டு விட்டால், அது தயார் நிலைக்கு வந்து விட்டது என்று சொன்னால், அதை அடக்க ஸ்தலத்திற்கு கொண்டு செல்வதை நீங்கள் தாமதப்படுத்த வேண்டாம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போ ஒரு ஜனாசாவிற்கு ரெண்டு விஷயம், அதை குளிப்பாட்டுவதற்கு தயார் செய்யக்கூடிய விஷயத்துல தாமதப்படுத்தக்கூடாது. ரெண்டாவது, அதை குளிப்பாட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா அதை உடனடியாக அங்கிருந்து கிளப்பிடணும். அது உடனடியாக அதை அதனுடைய அடக்க ஸ்தலத்திற்கு கொண்டு வந்து விட வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் தாமதப்படுத்தக்கூடாது. யாருக்காக வேண்டியும் தாமதப்படுத்தக்கூடாது. ஒரு ஜனாசா குளிப்பாட்டப்பட்டுருச்சு, குளிப்பாட்டப்பட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, இந்த அவர் வந்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை தாமதப்படுத்தக்கூடாது. யார் வருவதாக இருந்தாலும் சரி, யாருக்காக வேண்டியும் ஒரு ஜனாசா குளிப்பாட்டப்பட்ட ஒரு ஜனாசாவை தாமதப்படுத்துவதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கூடாது என்பதாக சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். இப்ப இன்னைக்கு நம்ம ஜனாசாவினுடைய வீடுகள்ல குளிப்பாட்டுவதற்கு முன்னாடி எவ்வளவோ நாம தாமதப்படுத்துறதே இங்கு மார்க்கத்திற்கு முரண்பட்ட ஒரு செயலாகத்தான் நம்மளால பார்க்க முடியும். அவரு ஒரு மௌத் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னா, அவர் மௌத்தானதுக்கு பின்னாடி உடனடியாக என்ன செய்யப்படுதுன்னா, ஒரு ஐஸ் பெட்டியை கொண்டு வந்து வைக்கிறான். இந்த ஐஸ் பெட்டியில ஒரு நாள் ஃபுல்லா ஜனாசா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ரொம்ப அந்த ஒரு ஜனாசா அதை குளிப்பாட்டுவதிலிருந்து அதை அடக்க ஸ்தலத்துக்கு கொண்டு வருவது வரைக்கும் ரொம்ப நம்முடைய சமுதாயம் தாமதப்படுத்துவதை நம்ம பார்க்க முடியுது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் வர்றாரு இவர் வர்றாரு என்பதாகலாம் அந்த ஜனாசாவை காக்க வைத்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். நம்ம நேற்றைய ஒரு ஹதீஸ்ல பார்த்தோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவை சுமந்து செல்லக்கூடியவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான். ஒரு ஜனாசாவை நீங்கள் சுமந்து சென்றீங்கன்னு சொன்னா அதை விரைவாக கொண்டுட்டு போயிடுங்க. ஏன்னு சொன்னா, அவர் நன்மை செய்தவராக இருந்தால் அவரை நீங்க விரைவாக கொண்டு போய் நல்லது பக்கம் சேர்த்துடுறீங்க. அவர் தீமை செய்த ஒரு ஜனாசாவாக ஒரு நிலையில் உள்ளவராக அவர் இருந்தார் அப்படின்னு சொன்னா, அதை உங்களுடைய தோளில் சுமப்பதை விட்டும் நீங்க என்ன செய்றீங்க, விலகி கொள்கிறீர்கள் என்பதாக சொன்னார். அப்போ ஒரு ஜனாசாவை எந்த ஜனாசாவுமே காக்க வைப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பல. அதற்கு உண்டான வேலைகளை உடனடியாக நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் முடித்து விடுங்கள். அதாவது 3 விஷயத்தை தாமதப்படுத்தாதீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒண்ணு, தொழுகையினுடைய நேரம் வந்து விட்டால் உடனடியாக தொழுதுருங்க. ஏன்னா தொழுகை என்பது நேரம் குறிப்பிட்ட கடமை. நாம நம்ம சௌகரியத்துக்கு தொழுகக்கூடிய தொழுகை ஃபர்லான தொழுகை அல்ல. தொழுகைக்கு அல்லாஹ் நேரத்தை குறிப்பிட்டு வச்சுட்டான், இந்த தொழுகைய இந்த நேரத்துல தான் தொழுகணும் என்பதாக அது நேரம் குறிப்பிட்டது, அதை தாமதப்படுத்தக்கூடாது. ரெண்டாவது, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண வயசு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா உடனடியாக திருமணம் செஞ்சு வச்சிருங்க, தாமதப்படுத்தக்கூடாது. ஆம்பளை பிள்ளை அவன் வீடு கட்டட்டும், வீடு கட்டணும்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான். இப்பதான் ஒரு வீடு கட்டி இருக்கிறான், முதல்லலாம் ஒரு வீடு கட்டட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தாமதப்படுத்தி வச்சோம். இன்னைக்கு 4-5 வீடு கட்டின பிறகுதான் கல்யாணங்கிற முடிவுக்கு வந்தாச்சு. அதே மாதிரி பெண்களுக்கும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண வயதை அவர்கள் அடைந்து விட்டால் திருமணம் செய்வதற்கு உண்டான தகுதி அவங்கள்ட்ட வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, வயதை கூட சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் தகுதியை சொல்றாங்க.
திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு தகுதி வந்துருச்சுன்னு சொன்னா தாமதப்படுத்தாதீங்க. அதுல மூன்றாவது விஷயம்னா, ஒருவருடைய உயிர் பிரிந்து விட்டது என்று சொன்னால் அவரை அடக்கம் செய்வதில் நீங்க தாமதப்படுத்தாதீங்க. இந்த மூன்று விஷயத்தையும் விரைவுபடுத்த வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல பார்க்கிறோம், இந்த மூணை தான் தாமதப்படுத்துறோம். இந்த மூணு விஷயத்தை தான் தாமதப்படுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். ஒரு ஜனாசாவை அதை குளிப்பாட்டப்பட்டு விட்டால், குளிப்பாட்டப்படக்கூடிய தயார் நிலைக்கு வந்து விட்டால் அதை உடனடியாக அடக்கம் செஞ்சிடணும். ரெண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டாவது ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். ஹஜ்ரத்னா அபு மூசா ரலியல்லாஹு அவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவங்க மரண தருவாயில இருக்கிறாங்க, மௌத்தினுடைய அந்த கடைசி கட்டத்துல இருக்கிறாங்க. அப்போ பக்கத்துல இருக்கக்கூடியவர்களை அழைத்து சொல்றாங்க, நான் மௌத்தாயிட்டேனா என்னைய ஜனாசா தூக்கிட்டு போவீங்கல்ல, தூக்கிட்டு போகும்போது இந்த பின்னாடி சாம்புராணி போடுறது, இந்த வாசனை திரவியங்களை தெளிச்சு விடுறது, இந்த மாதிரி எந்த வேலையுமே என் ஜனாசாவுக்கு பின்னாடி நீங்க வச்சுக்காதீங்க. என்னுடைய பிரேதத்திற்கு பின்னால் புகை போடாதீங்க. என்னுடைய பிரேதத்துக்கு பின்னாடி தூபங்களை தூப கலசங்களை கொண்டு வராதீங்க என்பதாக சொன்னாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய அவர்களுடைய தோழர்கள் கேட்கிறாங்க, இது சம்பந்தமான ஹதீஸுகள் எதையாவது நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் எதுவும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்களா? இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது என்பதாக நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா என்பதாக கேட்டாங்க. அப்போ அபு மூசா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ஆம், அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்துதான் இதை நான் செவியுற்றேன் என்பதாக ஹஜ்ரத்னா அபு மூசா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி முவத்தா மாலிக்கில் 477வது இலக்கமாக பதிவாகுது. முஸ்னத் அஹ்மதுல 18726வது ஹதீஸாக பதிவாகிறது. சில அறிஞர்கள் இந்த ஹதீஸை இது பலகீனமான ஹதீஸ் என்பதாகவும் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். ஆக ஒரு ஜனாசாவிற்கு பின்னாடி சட்டையை தூக்கிட்டு போறது, ஒரு ஜனாசாவுக்கு பின்னாடி சாம்பராணியை போட்டுட்டு நடந்து போறது, ஒரு ஜனாசாவுக்கு பின்னாடி சில பேர் கோழியை கொடுத்து அனுப்புறதெல்லாம் பார்க்கிறோம். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அதுவும் சனிக்கிழமை இறந்து போயிட்டாருன்னா கண்டிப்பா கோழி வருது. யாரு இஸ்லாமிய சமூகத்தில் நடக்கிறதா நம்ம பார்க்கிறோம். சனிக்கிழமை ஒரு ஜனாசா ஒருத்தர் மௌத்தாயிட்டாருன்னா என்ன செய்வாங்க, கோழியை கொடுத்து அனுப்புவாங்க. ஏன்னு சொன்னா சனிக்கிழமை அதுக்கு ஏதாச்சும் இன்னொரு உயிரை நம்ம என்ன செய்யணும், துணைக்கு அனுப்பணும். எவ்வளவு பெரிய ஒரு பின்தங்கிய ஒரு நிலையில இது போன்ற மக்கள் இருக்கிறாங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் மார்க்கத்துல அனுமதியே இல்லை. இந்த இடத்துல என் ஜனாதாவுக்கு பின்னாடி தூப கலசம், அதாவது ஒரு சட்டியை கொண்டு வராத, என் ஜனாதாவுக்கு முன்னாடி சாம்பிராணி போடாத, என் ஜனாதாவுக்கு முன்னாடி வாசன திரவியங்களை தெளிக்காத, பன்னீர் தெளிச்சுட்டு வருவாங்க நம்ம பார்க்கிறோம். இதை கூட கூடாது, இதை கூட செய்ய வேண்டாம் என்பதாக இந்த சஹாபி தடுக்கிறாங்க. அப்போ மற்ற சஹாபாக்கள் கேட்கிறாங்க, இதை நீங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டீங்களா சொல்லி கேட்கும்போது, ஆமா நான் கேட்டேங்கிறார். ஆமா, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இந்த செய்தியை நான் கேட்டேன், இதெல்லாம் கூடாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க என்கின்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். அடுத்து மூன்றாவதாக, ஒருத்தர் மௌத்தா போயிட்டார் அப்படின்னு சொன்னா, அவர் உயிரோடு இருக்கும் வரையிலும் அவரோட நமக்கு நல்லறம் இருந்திருக்கும், அவரோட நம்ம நல்ல நட்போடு இருந்திருப்போம். இல்ல அவரோடு நமக்கு ஒரு பரஸ்பரங்கள், அதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் இருக்கலாம், ஒரு மன கவலைகள் ஏற்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அப்படிப்பட்ட ஒருத்தர் இறந்து போயிட்டார். இப்ப இறந்து விட்ட ஒருவரை என்ன செய்யணும், அவரிடத்தில் இருக்கக்கூடிய நிறைகளை பேசுங்க, அவர்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை நீங்க பேசாதீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நபி அவர்களுக்கு முன்னிலையில் ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது. அந்த ஜனாசா போகும்பொழுது, அந்த ஜனாசா அவங்க முன்னாடி போகும்பொழுது அங்க இருக்க சஹாபாக்கள் எல்லாம் பேசிக்கிட்டாங்க, ரொம்ப ஒரு நல்ல மனுஷன், ஒரு இறையச்சவாதி, நல்ல தொழுகையாளி என்பதாக அவரை புகழ்ந்து பேசினாங்க. அதே மாதிரி இன்னொரு ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது. அதை பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க, இவரு தவறான ஒரு மனிதர் என்பதாக அவரை பத்தி தவறா பேசினாங்க. இதை ரெண்டையுமே அல்லாஹ்வுடைய தூதர் காதல வாங்கிட்டு சொன்னாங்க, வஜபத் இன்னக்கும் ஷுஹதா உல்லாஹி ஃபில் அர்ல் என்பதாக சொன்னாங்க. அதாவது உறுதியாகி விட்டது. முதல்ல ஒரு ஜனாசா போச்சு, இந்த ஜனாசா பார்த்து மக்கள் எல்லாம் நல்லா பேசும் பொழுது வஜபத் உறுதியாகிருச்சு அப்படின்னாங்க. ரெண்டாவது ஒரு ஜனாசா போச்சு, அதை பார்த்து மக்கள் எல்லாம் தவறா பேசும் பொழுதும் வஜபத் உறுதியாகிட்டது என்பதாக சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, இந்த மாதிரி ரெண்டு ஜனாசா போகும் பொழுதும் நீங்க வஜபத் உறுதியாயிருச்சுன்னு சொல்லுவீங்களே, அது என்ன என்பதாக கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்னக்கும் ஷுஹதா உல்லாஹி ஃபில் அர்ல், இந்த பூமியில நீங்கள் தான் அல்லாஹ்விற்கு சாட்சியாளர்கள். முதல் ஜனாசா போகும் பொழுது நீங்க நல்லதை பேசுனீங்க, எனவே அதுக்கு சொர்க்கம் உறுதியாயிடுச்சு. ரெண்டாவது ஜனாசா போகும் பொழுது நீங்க தீயதை பேசுனீங்க, எனவே அவருக்கு
நரகம் உறுதி ஆயிடுச்சு என்கின்ற செய்தியை ஒரு சூசகமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த ஹதீஸினுடைய விளக்கத்தை சொல்லும் பொழுது அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஜனாதாவை மக்கள் எல்லாம் புகழ்வதால் அந்த ஜனாதா சொர்க்கத்துக்கு போயிடும், ஒரு ஜனாதாவை மக்கள் எல்லாம் இகழ்வதால் அது நரகத்துக்கு போயிடுங்க கூடிய கணக்கு அல்ல. அப்படி இந்த ஹதீஸை நம்ம விளங்கிக்க கூடாது. மக்கள் அறியாமையில ஒருத்தரை புகழ்வாங்க, அவர்கிட்ட பணம் இருக்கலாம், பதவி இருக்கும், அந்தஸ்து இருக்கும், இதெல்லாம் மனசுல வச்சுட்டு என்ன செய்வான், அறியாமையில புகழ்வான், அதனால அந்த ஜனாதா சொர்க்கத்துக்கு போயிடும். அறியாமையில ஒருத்தர் ரொம்ப பலகீனமான ஏழ்மையான ஏழையானவனா இருப்பான், அறியாமையில அவனை இகழ்ந்து பேசுவான், அதுக்காக அந்த ஜனாதா நரகத்துக்கு போயிடும் கிடையாது. அது அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. ஆனால் ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவரை பற்றி அந்த மக்கள் நல்லதை பேச வேண்டும் என்பதாக சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், உலகத்துல வாழும் பொழுது நல்ல வாழ்க்கையை நீ வாழுன்னு அர்த்தம். நம்ம இறந்து போயிட்டாலும் நம்மை பற்றி நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நல்லதை பேசணும், நல்ல பண்புகளை பேசணும்னு சொன்னா அந்த நல்ல பண்பு உடையவர்களாக உலக வாழ்க்கையில வாழும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை என்ன செஞ்சுக்கணும், நாம உருவாக்கிக்கணும். இது அபுதாவுதுல 2814 ஹதீஸாக இடம்பெறுது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மரணித்தவரை பற்றி நல்லதை பேசுங்கள், மரணித்தவரை பற்றி நல்லதை மட்டும் பேசுங்க, அவர்கிட்ட இருக்கக்கூடிய தீமைகளை, தீய விஷயங்களை, தீய காரியங்களை மறைச்சிடுங்க. அதே போன்று எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு ஜனாதாவை நம்ம குளிப்பாட்டும் போது அந்த ஜனாதாவுடைய உடல்ல ஏதாச்சும் ஒரு குறை இருக்கு, ஏதோ ஒரு குறை இருக்கு, அந்த குறையை ஒருவர் வெளியில் சொல்லாமல், குளிப்பாட்டுறவரு அந்த குறையை அந்த உடல்ல பார்த்துட்டாரு, வெளியில சொல்லாம மறைச்சிட்டாருன்னா குஃபிர் அல்லாஹு, அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்போ ஒரு இறந்து விட்ட ஒருவருடைய உடலில் இருக்கக்கூடிய குறைகளை மறைத்தாலே அவருக்கு அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறானா, இறந்து போன ஒருவருடைய தீய காரியங்கள், அவர் செஞ்ச தவறுகளை, அவர்கிட்ட இருக்கக்கூடிய தீமையை ஒருத்தர் மறைச்சாருன்னா அல்லாஹ் நாளை மறுமையில் இவருடைய குறைகளை நிச்சயமாக மறைச்சிருவான். தெரிந்தாலும் அதை வெளிப்படுத்தாமல் இருக்கணும். ஏன்னு சொன்னா ஒருத்தர் மரணிச்சுட்டாருன்னா அவர் அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் உண்டான கணக்கு அங்க ஆரம்பமாயிடுச்சு. கபருல கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு நம்ம வந்துட்டோம்னா நம்ம காலடி சத்தம் கேட்கிற வரைக்கும் தான் அவருக்கும் உலகத்துக்கும் உள்ள தொடர்பு. அடக்கம் பண்ண போனவங்க அதை விட்டு திரும்பும் பொழுது கபருல அடக்கமானவருக்கு அந்த சத்தம் கேட்கும், மக்கள் எல்லாம் நம்மளை விட்டுட்டு திரும்பி நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் உணர்வார். அந்த சத்தம் எப்பொழுது அவருடைய காதிலிருந்து மறைகிறதோ அப்பவே தொடர்பு அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ளவங்க ஆயிடும். அப்போ அவரை பற்றி புகழ்ந்து பேசுவதை கூட அல்லாஹ்வுடைய தூதர் விரும்புறாங்க. இகழ்ந்து பேசாதீங்க, மறைச்சிருங்க. இதுதான் இறந்து விட்டவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்பதாக ஹதீஸ் வாயிலாக நாம பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி.